everyone. வணக்கம். வெல்கம் டு வெல்னஸ் இலைட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம யோகா நேச்சுரோபதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் ஹெல்த் கேர். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் ஆல்ரெடி ஹவு டு ஃபைட் அகெயின்ஸ்ட் கொரோனா பார்த்தோம் நேச்சுரலி. ஸோ அந்த கமெண்ட் செக்ஷன்ஸில் வந்து நிறைய பேர் வந்து சில்ட்ரன்ஸ் ஹெல்த் கேர் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ நேர்களே உங்களுக்காக யோகா நேச்சுரோபதியில் சில்ட்ரன்ஸ் ஹெல்த் கேர் வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ சில்ட்ரன்ஸ் ஹெல்த் கேர் குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு யோகா நேச்சுரோபதியில் என்ன மாதிரி வழிமுறைகள் இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு மெயினாக நாங்கள் சொல்கிறது என்னன்னா டயட்ரி மேனேஜ்மெண்ட் தான். அண்ட் இன்னொன்று வந்து யோகா கிட்ஸ் ஃபார் யோகா பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டயட்ரி மேனேஜ்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை வந்து ஒரு ப்ராப்பரான முறையில் கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இட் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி பேரண்ட்ஸ். ஸோ சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் ஒரு ப்ராப்பரான ஃபுட் ஹேபிட்ஸ் கொண்டு வந்தோம், ஒரு ப்ராப்பரான உணவு முறைகள் வந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்க வந்து வளர வளர அவங்களோட ஆரோக்கியம் வந்து ப்ராப்பராக இருக்கும், ஒரு ப்ராப்பர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ இட் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி பேரண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 8 years 10 yearsல வந்து சன்னோ டாட்டரை வந்து என் பொண்ணு வந்து சரியாக சாப்பிட மாட்றா, வெஜிடபிள்ஸ் எடுத்துக்க மாட்றாங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க மாட்றாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இட் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி பேரண்ட்ஸ் தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உணவு பழக்க வழக்கங்கள், ஒரு ப்ராப்பரான உணவு பழக்க வழக்கங்கள் கொண்டு வராமல் அதை ஹேபிடேட் பண்ணாமல் இருக்கிறது தான் ஒரு ரீசன் சொல்லலாம். ஸோ ஒரு 2 yearsலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் அவங்க க்ரோ ஆக ஆக அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய இன்டேக் இருக்கும். ஸோ எப்படி நம்ம வந்து குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான பேலன்ஸ்டு டயட் நம்ம கொடுக்கணும். ஸோ பேலன்ஸ் டயட் அப்படின்னா ப்ராப்பரான ஊட்டச்சத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது. ஸோ இந்த ப்ராப்பரான ஊட்டச்சத்து அப்படின்னா என்ன, பேலன்ஸ் டயட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ப்ராப்பர் குவான்டிட்டி அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸில் தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து எல்லாமே சேர்ந்து அந்த குழந்தைங்களோட க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து ப்ராப்பரான பேலன்ஸ் டயட். ஸோ இந்த பேலன்ஸ் டயட்டில் வந்து ப்ராப்பர் ப்ரொபோர்ஷன்ஸில் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட், மினரல்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் வாட்டர் இன்டேக் இது எல்லாமே ப்ராப்பராக கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ஸில் இருந்துச்சுன்னா தான் அது வந்து ஒரு ப்ராப்பரான பேலன்ஸ் டயட்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேலன்ஸ் டயட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ப்ராப்பரான பேலன்ஸ் டயட் எடுக்கல அப்படின்னா இட் லீட்ஸ் டு மேல் நியூட்ரிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன் எவ்வளோ ப்ரொபோர்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ கார்போஹைட்ரேட் வந்து ஒரு 50% கார்போஹைட்ரேட் எடுக்கணும், அண்ட் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னாக்கா 30% ப்ரோட்டீன், அண்ட் ஃபேட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20%. ஸோ இந்த ரேஷியோவில் இந்த ப்ரொபோர்ஷனில் நம்ம கரெக்டாக கொடுக்கும்போது அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பேலன்ஸ்டு டயட் கிடைக்கும். ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் நோய் நொடி வராமல் அவங்க ஒரு ஹெல்தி க்ரோத் இருக்கும். ஸோ இந்த பேலன்ஸ் டயட் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா இட் லீட்ஸ் டு மேல் நியூட்ரிஷன். ஸோ மேல் நியூட்ரிஷன்னா என்ன அப்படின்னாக்கா ஊட்டச்சத்து குறைபாடு. ஸோ இந்த ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, லோ பர்த் வெயிட், ஐ மீன் பிறக்கும் போதே வந்து குழந்தைங்களுக்கு கரெக்டான வெயிட் இல்லாமல் பிறக்கலாம். இன்னொன்று வந்து அண்டர் வெயிட்னா அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து இல்லாமல் போகிறது. அண்ட் இன்னொன்று வந்து அனீமியா, ஸோ வந்து ரத்த சோகை. ஸோ ப்ராப்பரான நியூட்ரிஷன் குழந்தைங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மேல் நியூட்ரிஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ப்ரோவர்ப் சொல்லுவாங்க, எதா அன்னம் ததா மனம் அப்படின்னா அறிவுக்கும் வளர்ச்சிக்கும் இரண்டுக்குமே தேவையானது என்ன அப்படின்னா ப்ராப்பரான ஊட்டச்சத்து உள்ள உணவு தான். ஸோ இந்த ப்ராப்பரான ஊட்டச்சத்து உள்ள உணவு நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி மேல் நியூட்ரிஷன்ஸ் வராமல் நம்ம தவிர்க்கலாம். ஸோ அப்போ மேல் நியூட்ரிஷன் எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னா இட் இஸ் பை பேலன்ஸ்டு டயட் தான். ஸோ இந்த பேலன்ஸ்டு டயட்டில் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட் எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும் அப்படின்னு. அப்போ கார்போஹைட்ரேட்னா என்ன
ஸோ குழந்தைகளுக்கு வந்து கார்போஹைட்ரேட் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டார்ச், தமிழில் சொல்லணும் அப்படின்னா மாவுச்சத்து உணவுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாவுச்சத்து உணவு, இந்த ஸ்டார்ச் தான் வந்து குழந்தைங்களோட பாடி எனர்ஜிக்கு அண்ட் கலோரிஸ்க்கு வந்து மிக மிக தேவையான ஒரு விஷயம். ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸ் எதுலலாம் இருக்குது அப்படின்னா இட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் சுகர்ஸ் அண்ட் மாவுச்சத்து ஃபைபர் ஃபார்மில் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹோல் கிரெயின்ஸ்னால் வந்து சிறுதானியங்கள், தானிய வகைகளில் இருக்குது. அண்ட் பொட்டேட்டோஸ், உருளைக்கிழங்குல நிறைய ஸ்டார்ச் இருக்குது. அண்ட் ரைஸ், கோதுமை, சப்பாத்தி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ இந்த கார்போஹைட்ரேட் ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கணும், குழந்தைக்கு எவ்வளோ கொடுக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் 4 to 10 years ஏஜ் உள்ள குழந்தைங்களுக்கு எவ்வளோ கார்போஹைட்ரேட் ஒரு நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25 to 30 grams கார்போஹைட்ரேட் வந்து எசென்ஷியல் ஃபார் தி growth of the children. அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ். ஸோ எவ்வளோ ப்ரோட்டீன், ஸோ என்ன மாதிரி விஷயத்தில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் தான் வந்து குழந்தைங்களோட பாடி செல்ஸ் வந்து பில்டப் ஆகிறதுக்கு ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு உணவு. இந்த ப்ரோட்டீன் வந்து நம்மளோட ஆக்சிஜன் கேரியருக்கும் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, இந்த ப்ரோட்டீன் வந்து இட் ஃபைட் அகேன்ஸ்ட் தி இன்ஃபெக்ஷன்ஸ் கூட சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் வி ஆர் ஆல் ஃபேஸிங் அபவுட் த கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷன். ஸோ இந்த கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷனில் என்ன சொல்கிறோம், கொரோனா பேஷண்ட்ஸுக்கு 14 days ஆனால் வில் பி டெஸ்டிங் ஒன் டெஸ்ட் இல்லையா, இம்யூனிட்டி டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த இம்யூனிட்டி டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டிபாடி ஐஜிஜி டெஸ்ட். ஸோ இந்த ஆன்டிபாடி ஐஜிஜி டெஸ்ட் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பராக இம்யூனிட்டி டெவலப் ஆகிடுச்சா, அந்த ஆன்டிபாடி வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு டெவலப் ஆகிடுச்சான்றதுக்காக தான் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அப்போது அந்த இடத்துல வந்து அந்த ஐஜிஜின்றது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரோட்டீன். ஸோ அந்த ப்ரோட்டீன் வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி வந்து கிடைக்கும். ஸோ ப்ரோட்டீன் பிளேஸ் ஏ மெயின் ரோல் இன் இம்யூனிட்டி. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு ப்ரோட்டீனும் ஒன் ஆஃப் தி ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ப்ரோட்டீன் வந்து ஒரு நாளைக்கு குழந்தைங்க எவ்வளோ எடுத்துக்கணும்னா, so it depends upon the weight and height and age. so எல்லாருக்குமே வந்து புரோட்டீன் வந்து கரெக்டாக ப்ராப்பராக சொல்ல முடியாது. அவங்க ஹைட்டு, வெயிட், அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ப்ரோட்டீனோட ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். ஸோ ஒரு 4 to 8 years 10 years குழந்தைங்களுக்கு டெய்லி 45 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து மிக மிக அவசியமான ஒரு விஷயம். ஸோ ப்ரோட்டீன்ஸ் எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ வில் பி டெல்லிங், ஸோ ரிச் ப்ரோட்டீன்ஸ் வந்து நான்வெஜ்ஜில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அக்கார்டிங் டு நேச்சுரோபதி நாங்கள் வந்து நான்வெஜ் அதிகமாக சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான்வெஜ்ஜில் தான் நம்ம ப்ரோட்டீன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக நிறைய பல்சஸில் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது, பருப்பு வகைகளில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அண்ட் ஹோல் கிரெயின்ஸில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, நட்ஸில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அண்ட் பெங்கால் கிரவுண்ட் நட், இந்த மாதிரி நிறைய நட்ஸ், பல்சஸ், பீன்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பெங்கால் கிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, பெங்கால் கிராம்ன்றது தமிழில் உடச்ச கடலை சொல்லுவோம், இல்லைனா பொட்டுக்கடலை சொல்லுவோம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த உடச்ச கடலை, பொட்டுக்கடலை வந்து டெய்லி கூட கொடுக்கலாம். ஏன்னா அதில் வந்து அதிகமாக ப்ரோட்டீன், ஃபோலிக் ஆசிட் அண்ட் விட்டமின்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. உடச்சக்கடலை பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒரு 10 to 20 grams டெய்லி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த உடச்சக்கடலையை வந்து பவுடர் ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் ஜாகரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஏலக்காய் மிக்ஸ் பண்ணி உருண்டை மாதிரி பிடிச்சி கூட ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக கூட நம்ம உடச்சக்கடலை உருண்டை கொடுக்கலாம். ஸோ இந்த உடச்சக்கடலை வந்து நம்ம டெய்லி கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேட், ஸோ கொழுப்புச்சத்து. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ கொழுப்புச்சத்து கொடுக்கணும். ஸோ கொழுப்புச்சத்து தான் வந்து குழந்தைங்களோட ஒரு கிரேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ளஸ் இந்த கொழுப்புச்சத்து வந்து பாடியில் ஈஸியாக, குழந்தைங்களோட பாடியில் வந்து ஈஸியாக ஸ்டோர் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபேட் வந்து என்ன மாதிரி ஐட்டம்ஸில் எடுத்துக்கலாம் அப்படின்னா குழந்தைங்களுக்குன்னா குக்கிங் ஆயில்ஸில் கொடுக்கலாம். கிரவுண்ட்நட் ஆயில், ஜிஞ்சலி ஆயில், ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி ஆயில்ஸில் வந்து நல்லாவே கொழுப்புச்சத்து இருக்குது. அண்ட் நட்ஸ், ஸோ நட்ஸில் வந்து நல்ல ஃபேட் கண்டென்ட் இருக்குது. அண்ட் கிரவுண்ட் நட்ஸ், இந்த மாதிரி நட்ஸ் வகைகள் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். ஸோ இந்த நட்ஸில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப நல்ல ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கால்சியம். ஸோ குழந்தைங்களோட போன் ஸ்ட்ரென்த் அண்ட் ப்ராப்பர் டூத் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கால்சியம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த கால்சியம் வந்து வூண்ட் ஹீலிங்க்கும் நல்லது அண்ட் பிளட் கிளாட்டிங்க்கும் இந்த கால்சியம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கால்சியம் எந்த மாதிரி உணவில் அதிகமாக இருக்குது, எந்த மாதிரி உணவு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அந்த கால்சியம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ கீரை வகைகள் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து க்ரீன்ஸ் நிறையா கீரை வந்து பழக்கப்படுத்தணும். ஸோ மோஸ்ட்லி குழந்தைங்கள்லாம் வந்து கீரை நிறைய சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் சின்ன வயசு
வயசுலேருந்தே அவங்களுக்கு அந்த கீரை வகைகள் வந்து நம்ம பழக்கப்படுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல கால்சியம் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ராகி, கேழ்வரகு. ஸோ கேழ்வரகு வந்து குழந்தைங்களுக்கு ஒரு கேழ்வரகு தோசையாவோ இல்லை கேழ்வரகு புட்டு, ஸோ இந்த மாதிரி கேழ்வரகு அடை, முருங்கைக்கீரைலாம் போட்டு கேழ்வரகு அடை கொடுக்கலாம். ஸோ அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்பு கேழ்வரகு இதெல்லாம் நிறைய சாப்பிட்டு தான் வந்து நல்ல ஆக்டிவாக இருந்தாங்க. நல்ல ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து நல்ல அதிகமாகவே இருந்துச்சு, நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேழ்வரகு வந்து நம்ம ஃபுட்டில் நம்ம சேர்த்துக்கிறதே இல்லை. அப்போல்லாம் வந்து களி மாதிரி கூட செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இப்போ களினா என்னன்னே தெரியாது குழந்தைங்களுக்கு, கூழுனா என்னன்னே தெரியாது. ஸோ அந்த காலத்து ஃபுட்டு மாதிரி இப்பயும் வந்து நம்ம அதே ஃபார்மில் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ராகி தோசை, ராகி எடை வாரத்தில் ஒரு 3 days ஆச்சும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கேழ்வரகு ஃபுட்டில் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் வந்து அவங்களோட போன் க்ரோத் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராங்கான போன் க்ரோத் இருக்கும், ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராங் டீத் வந்து டெவலப் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அயன். ஸோ இரும்பு சத்து. ஸோ குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இரும்பு சத்து தான் வந்து பாடியில் ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸுக்கு வந்து ஆக்சிஜன் கேரி பண்ணக்கூடிய இதுதான் வந்து இந்த ஹீம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அயன் தான் வந்து பாடியில் ஆக்சிஜன் கேரி ஓவர் பண்ணுறது. இந்த அயன் வந்து எந்த மாதிரி ஃபுட்டில் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டேட்ஸ், பேரிச்சம்பழம், காஞ்ச திராட்சை, உளுந்த திராட்சையில் கொடுக்கலாம், அண்ட் ஸ்ப்ரவுட்ஸில் கொடுக்கலாம், அண்ட் பீட்ரூட், பொமிக்ரானட், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லலாம் வந்து நம்ம அயன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இன்னொன்று ஜிஞ்சிலி சீட்ஸ், செசம் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம், எள்ளு. ஸோ எள்ளில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அயன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ அயன் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 11 milligrams அயன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதேமாதிரி கால்சியம் பார்த்தீங்கன்னாக்கா 1000 milligrams கால்சியம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோலேட். ஸோ ஃபோலேட்ன்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சில்ட்ரன்ஸ் பிரெயின் க்ரோத். ஸோ பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு ஃபோலேட் வந்து ரொம்ப அவசியம். இந்த ஃபோலேட் எந்த மாதிரி ஃபுட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பினாச், பாலக்கீரையில் ஜாஸ்தியாக இருக்குது, முருங்கைக்கீரையில் ஜாஸ்தியாக இருக்குது, பீட்ரூட்டில் ஜாஸ்தியாக இருக்குது, நட்ஸில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பீட்ரூட் வந்து எந்த ஃபார்மில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நிறைய பேர் வந்து பீட்ரூட் ரெட் கலரில் இருக்கிறதுனால அதில் வந்து அயன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நோ, அயனுக்கு பதிலாக அதில் ஃபோலிக் ஆசிட் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு பீட்ரூட்டில் இருக்கிற ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்பவே அவசியம். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம பீட்ரூட் வந்து ஃபுட்டில் கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் பீட்ரூட்டை வந்து ஒரு ஜூஸாக அடித்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஜூஸாக ஜாலியாக எடுத்துக்கிறதுக்கு எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். குழந்தைங்களுக்கு வந்து மெயினாக நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து விட்டமின் சி வந்து ரொம்ப அவசியம். இது எல்லா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லையும் இருக்குது.